ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவு புதினா மல்லித்தலை எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நான் 1.5 டம்ளருக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக நெய்யும் கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். வெடித்தோன்னே பச்சை மிளகா ஒன்று கீந்தி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்திக்கோங்க. வெங்காயம், வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா ப்ரௌன் கலரில் மாறணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ மல்லி புதினா சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கிட்டோம். தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்திக்கோங்க. கொதிக்க வரும்போது அப்போ ஒரு தடவை உப்பு சரி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். நான் இதை ஆல்ரெடி தண்ணியில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பேபிகார்னை ஒரு அரை பங்கு வெந்தால் போதும். அதை தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், 2 பழுத்து தக்காளி, ஹோல் ஸ்பைசஸ் எப்பயும் போல், கரம் மசாலாஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 தக்காளியும் நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நான் உப்பு சரி பார்த்துட்டேன், நீங்களும் சரி பார்த்துட்டு அப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ப்ரெஷருக்கு மூடி போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு, மூடி போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் விசில் வரட்டும், நம்ம கிரேவி தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி எல்லாமே சேர்த்திக்கலாம். அது வெடித்து வந்தோடனே வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்க பேபிகார்னையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பேபிகார்ன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுருங்க.
இப்போ தேவையான மசாலாலாம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1½ ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா பிரட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்க தக்காளி அதுவும் இதில் சேர்த்திக்கோங்க. கூட கொஞ்சம் இந்த ஜாரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியும் சேர்த்திக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு நல்லா இது கொதிக்கட்டும். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற அந்த பேலன்ஸ் 50% பேபிகார்னும் நல்லா வெந்து கிரேவியெல்லாம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுண்டி வரும்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட தேங்காய் பால் சாதமும் பேபிகார்ன் கிரேவியும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.